இந்த வார்த்தை வெளிப்படும் வரைக்கும் இந்த வனாந்திரத்தில் யோவானை தேடி ஒருத்தரும் வரல. எல்லாரும் யாரை தேடி போறாங்க தெரியுமா? அண்ணா காய்பாவை தேடி. அவங்க எங்க இருக்கிறாங்க? ஆலயத்தில் இருக்கிறாங்க. யோவான் எங்க இருக்கிறான்? வனாந்திரத்தில் இருக்கிறான். ஜனங்கள்லாம் எங்க போறாங்க? ஆலயத்துக்கு போறாங்க. எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க? அண்ணா காய்பா கிட்டதான் வார்த்தை வெளிப்படணும். ஆமென். வார்த்தை யாருக்கு வெளிப்படும் தெரியுமா? கர்த்தர் சொல்லும் இடத்தில் யார் காத்திருக்கிறார்களோ, கர்த்தர் சொல்லும் இடத்துல. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜனங்கள் எல்லாரும் ஆரோன்ட போறாங்க. ஏன்னா மோசைக்கு என்னாச்சுன்னு தெரியல. ஆரோன்ட இப்ப வேர்டு இல்ல, அழைப்பு இருக்கு, வேர்டு இல்ல. அழைப்பு வச்சு நிக்க முடியும், வார்த்தையை வச்சுதான் நடத்த முடியும். ஊழியனுங்கிற அழைப்பு இருந்தா மட்டும் போதாது, ஊழியம் செய்வதற்கான வார்த்தை வேணும். ஆரோன்ட்ட அழைப்பு இருக்கு, வேர்டு இல்ல. வேர்டு இல்லாததும் அவனா உன்னை கிரியேட் பண்றான். அது எவ்வளவு பெரிய கண்ணியாய் மாறிவிட்டது. ஆனா ஜனங்கள்லாம் இப்போ ஆரோன்ட்ட தான் நிக்கிறாங்க. ஜனங்க எல்லாருமே ஆரோன்ட்ட நிக்கிறாங்க. கர்த்தர் மோசேட்ட நிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் மோசேட்ட நிக்கிறார். உன் பக்கத்தில் நிற்பதற்கு ஒருவரும் இல்லாமல் இருக்கலாம், ஆனா கர்த்தர் சொல்லிதான் நீ காத்திருப்பாய் என்றார். இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில உனக்கான நற்செய்தி இதுதான். நீ இருக்கிற வனாந்திரத்தில் தான் வார்த்தை உண்டாகும். நல்ல